என்டிஏவோட அலையன்ஸ் டிவிகேக்கு இல்லை, என்டிஏவோட டிவிக்கே போகாது எந்த காலத்துலையும் அப்படின்னு தான் வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. இபிஎஸ் வந்து சொல்லியிருந்தார் ரீசெண்டாக, அப்படி ஒரு டாக்ஸ் எதுவும் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் பிஜேபி அவர் சைடும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு, என்டிஏ பக்கம் இல்லைங்க நான் பேச்சுவார்த்தை நடத்தலை. அதனால் வேட்பாளர்களும் வந்து எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை ஒரிஜினலாக கிளியர் பண்ணிட்டாரு, என்டிஏ கூடலாம் போக மாட்டோம் அப்படின்னு. அதனால் சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்டிஏக்குள்ளே விஜய் சார் போகாமல் இருந்தால் தான் அவர் சரியான ஒரு பலத்தில் இருப்பார். விஜய் சார் எந்த பக்கம் நின்னாலும் வந்து ஜெயிப்பார், விஜய் சார் தனியாக நின்னாலும் ஜெயிப்பார். என்டிஏக்கு போனார்னா பலம். இப்போ சொல்கிறாங்கல்ல ஒரு மேட்ரு, 26 கட்சி வந்து டிஎம்கே கூட கூட்டணி போயிருக்கு, விஜய் கிட்ட ஆட்சி பங்கு அதிகாரம் பங்குன்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சு, யாருமே வரலன்னு சொல்கிறாங்களே. பிஜேபி எவ்வளோ பெரிய கட்சி, ஆர்எஸ்எஸ் வந்து வேர்ல்டுலேயே பெரிய லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்களே இன்னைக்கு விஜய் சார் கிட்ட தவம் கிடக்குறாங்க, எங்கள் கூட்டணியில் வருவாரா, நாங்கள் வந்து ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு. அந்த அளவுக்கு விஜய் சாருக்கு வந்து ஒரு மாஸ் இருக்குது. இன்னொன்று, ஒரு பெரிய லெவலில் பாருங்கள், ஒரு 3 வாட்டி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்து இருந்தாங்க. அவங்களே வந்து பாருங்கள் ஒரு எதிர்பார்க்குறாங்க எந்த கூட்டணியில் வருவாங்களா அப்படின்னு. டிஎம்கே சைட்லேருந்து சொல்கிறாங்க விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி 2 வருஷம் ஆகுது, யாராவது ஒருத்தராவது வந்தாங்களா அப்படின்னு. நான் கேட்குறேன், பிஜேபி எவ்வளோ பெரிய பார்ட்டி, ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், அவங்களே ஏன் ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கட்சி, அவங்களே இன்னைக்கு தவம் கிடக்குறாங்க விஜய் சார் வந்து எங்கள் கூட்டணிக்கு வரமாட்டாரான்னு. அப்போ அவரோட வெயிட் என்னவா இருக்குது பாருங்கள். எம்பா இத்தனைக்கும் 3 வாட்டி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, அவங்களே வந்து பார்த்தோம்னா விஜய் வருவாரான்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவரோட மாஸ் என்னவா இருக்குன்னு பாருங்கள். அதனால் எனக்கு இந்த கூட்டணி வந்து டிஎம்கே இவ்வளோ அலைன்ஸ் செட் பண்ணுறதும் விஜய் சார் தனியாக நிற்கிறதும் எப்படி தெரியுமா இருக்குது. ரஜினி சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நினைக்கிறேன். என்னென்னா, 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்கன்னா அவன் பலசாலியா, இல்லை அந்த தனியாக நிற்கிறானே அவன் பலசாலியா அப்படின்னு கேட்பாங்க. யார் பலசாலி அப்படின்னு ப்ரெஸ்ஸு கேட்கும்போது, எங்க தனியாக நிற்கிறேன் கிட்டத்தட்ட சொல்லியிருப்பார், தனியாக நிற்கிறான் அவன் தான் பலசாலின்னு. அப்படி தான் எனக்கு தோணுது, தனியாக நிற்கிற விஜய் தான் பலசாலி. அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தெரியும். ஏடிஎம்கே ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. பிஜேபியும் வந்து பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லாம் இந்நேரம்லாம் அண்ணாமலை ஃபயராக இருந்தார், இந்த வாட்டி எதுவுமே அவர் பெருசாக பண்ணலை. கேட்டால் நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்றாரு. அதனால் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, யாருன்னா ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்தால் மட்டும்தான், ஒரு எக்ஸ் ஃபேக்டர் உள்ளே வந்தால் தான் அடிக்க முடியும். அது மாதிரி பவன் கல்யாண், ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து விஜய் சாரை தூக்கியிருந்தாங்கன்னா இப்போ போயிருக்க மாட்டார். என்டிஏ கூட்டணியில் விஜய் சார் போகக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கங்க. ஏன்னா அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே சொல்கிறாங்களே 200 வெல்வோம், கண்டிப்பாக 200 வெல்வோம் இல்லை 200 நாங்கள் தோற்போம்ன்ற மாதிரி ஆகிடும். அதனால் விஜய் சார் என்டிஏக்குள்ளே போகாமல் இருக்கிறது டிஎம்கேக்கு நல்லது. அதே மாதிரி விஜய் சாருக்கும் வந்து அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரே ஒரு காரணம் தான் ப்ரோ, விஜய் சார் வந்து ஒரு லெஃப்ட்டு சென்டரில் இருக்கிறாரு. ஒரு கொள்கை, அம்பேத்கரிசம், பெரியார் இவங்களெல்லாம் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறாரு. இது தாண்டி மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறவங்க வந்து பெரிய லெவலில் இருக்குது விஜய் சாருக்கு. அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்னென்னா, கொஞ்சம் ஒரு மிக்சடாக ஒரு அகேன்ஸ்டாக வந்து மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயம்தான். பட் இருந்தாலுமே வந்து பிஜேபிக்கும் விஜய் சாருக்கும் கொள்கை ரீதியாகவே செட்டே ஆகாது. அது இன்றைக்கி இல்லை, மேபி 2 பேரும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் கூட அது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரியல. அந்த பேட்டர்ன் வந்து அருமையான ஒரு இதுதான். இப்போ என்டிஏக்குள்ளே விஜய் சார் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறது இன்னும் 1 வாரம் ப்ரோ, அதிகபட்சம் 1 வாரத்தில் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ சொல்ல முடியாது தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு, நம்மளுக்கு எதையுமே கணிக்க முடியல. அவர் போனாலும் போகலனாலும் ஆனால் அவருக்கான விசுவாசமாக லாயலாக இருக்கக்கூடிய கூட்டம் அவர் கூட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். பவன் கல்யாணை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பவன் கல்யாண் வந்து தெரிஞ்சிருச்சு நம்மளால் தனித்து வர முடியாது அப்படின்னு, அவரே ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டார். ஆனால் விஜய் சாருக்கு அப்படி இல்லை. ஒன்றும் இல்லை, இப்போ பவன் கல்யாண் வந்து ஆல்ரெடி 2014 வாய்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் வந்த எலெக்ஷனில் 2016 or 17 அசம்பிளி எலெக்ஷனில் ஆந்திராவில் தனித்து நின்னார். அவரால் ஒரு 5 தொகுதி கூட ஜெயிக்க முடியல. ஆனால் விஜய் சார் அப்படி கிடையாது, இன்றைக்கி தனித்து நின்னாலும் பல தொகுதியில் கைப்பற்றுவார். அந்த அளவுக்கு அவருக்கு ஓட் பேங்க் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய மாஸ் இருக்கும் போது அவர் எதுக்கு நம்ம அலைன்ஸில் போனால் தனிச்சே நிற்கலாம், அதுதான் ஒரு ஃபேக்டர். பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கும் விஜய் சாருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னதான் ப்ரெஷர் போட்டு அலைன்ஸுக்கு வந்து விஜய் சாரை இழுத்தாலுமே அவர் போகிற மாதிரி தெரியல. நேற்று கூட போகிற கருப்பு சட்டை தான் போட்டு போனார்னு நினைக்கிறேன். சிபிஐக்குள்ளே போகும்போது அவர் ரெடியாக இருக்கிறாரு தனிச்சு. அதாவது தனித்து நிற்கிறேன், எனக்கு பயம் இல்லை, நான் தனியாக நிற்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறீங்களே 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, 40 வருஷ கட்சி, உங்களுக்கு கூட்டணி தேவை, நாங்கள் வந்து 2 வருஷம்தான், தனியாக நிற்கிறார்ல அந்த கெத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்போ அதிலே தெரிஞ்சிருக்கும் மாஸ் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை ப்ரோ, சர்வே எடுத்து பாருங்க ப்ரோ. இப்போ கூட ஒரு சர்வே வந்தது, அதில் யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு நிகராக இருக்குது டிவிகேவோட ஓட் பேங்க்கு. அதனால் அவருக்கு வந்து இந்த சிபிஐ வந்து கூப்பிட்றாங்க, எந்த ப்ரெஷரும் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், சிபிஐக்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க போகிறாரு. இப்போ அந்த எண்டு ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷன் கோவப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை தான் சொல்கிறேன், என்டிஏக்குள்ளே விஜய் சார் போகக்கூடாதுன்னு தயவுசெய்து வேண்டுங்கன்றேன். ஏன்னா போயிட்டாருன்னா அவ்வளோதான், ஈஸி வின் அவ்வளோதான். 210 தொகுதிகளில் எனக்கு தெரிஞ்சு டிவிகே ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ் வின் பண்ணிடும். ஆனால் அப்படி போய் தான் வந்து தன்னோட வெற்றியை ப்ரூவ் பண்ணணும்னு விஜய் சாருக்கு அவசியமே கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பிஜேபி. இதை எப்பவுமே பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். மகாராஷ்டிரா இருக்கட்டும், நீங்கள் எந்த ஸ்டேட்டாக வேணால் பாருங்களேன், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஓட் பர்சன்டேஜே இருக்காது. இவங்க போயிட்டு அங்கே இருக்கிற யாரையாவது வந்து பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் பார்ட்டி வந்து கொஞ்சம் டீக்ளைன் ஆகும், இவங்க கொஞ்சம் டெவலப் ஆவாங்க. பீகாரில் என்ன நடந்தது? 20 வருஷமாக சிஎம்மாக இருந்த நிதிஷ்குமாரை என்ன பண்ணியிருக்காங்க? அவர் அப்படியே இறக்கி விட்டாங்க. இப்போ யார் பிஜேபியில் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக போட்டுட்ருக்காங்க. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்து பயந்தாருன்னா அவர் என்னைக்கே வந்து வச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 38 நாள் டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு. சீமான் சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை, நான் வந்து தம்பி விஜயோட கூட்டணி வரேன் அப்படின்னு 70 தொகுதி கேட்டு ஒரு 80 தொகுதி கேட்டால் கூட தரலாம் அவருக்கு. நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் பார்த்தோம்னா தமிழுக்கான ஒரு கட்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் திராவிடம் இந்த மாதிரி பல விஷயங்கள் எதுவுமே இருந்தாலுமே அவங்க வந்து கம்ப்ளீட்டான ஒரு தமிழுக்கான ஒரு கட்சி. அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரு மாசான ஓட் பேங்க் இருக்குது. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அவங்கள ஜெயிக்கவே முடியாது. எனக்கு நாம் தமிழர் மேலே ரொம்ப வருத்தங்க, சீமான் சார் மேலே. எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு 4 பக்கம் விளையாடக்கூடிய கேரம் போர்டு கேம் இருக்குல்ல, அந்த கேரம் போர்டு கேமில் ஒரு காயின், ஒயிட் காயின், பிளாக் காயின் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எதிரில் வந்து ஒரு பார்ட்னர் கூட இல்லாமல் இவரே வந்து எதிரிலையும் இப்படியும் போயிட்டு ஆடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் தனியாக? அந்த மாதிரி இருக்குது அவரோட. எதுக்கு ஒரு பாலிடிக்ஸ்னு வந்தாச்சு, இன்னமும் வந்து அலைன்ஸ் வைக்கலாம்? எப்படி விஜய் சார் கூட அலைன்ஸ் வச்சார்னா நாம் தமிழரும் டிவிகேவும் மிகப்பெரிய பெரும்பான்மையோட வின் பண்ணுவாங்க. விசிக்காக இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா 12 சீட்டு கேட்டாங்க, இல்லை நாங்கள் 8 தான் தருவோன்றாங்க. ஆனால் தேமுதிக பார்த்தோம்னா 7 கிட்ட கொடுக்குறாங்க. இன்னும் ஒன்று சொல்லட்டுங்களா, அந்த 26 கட்சி இருக்குல்ல டிஎம்கே அலைன்ஸில், அதில் டிஎம்கேக்கு அடுத்து அதிகப்படியான ஓட்டு பர்சன்டேஜ் வச்சுருக்கிற கட்சியே யாருன்னா விசிகா தான். விசிகா இல்லை அப்படின்னா திமுக பல இடங்களில் 10,000, 12,000, 8,000, 7,000, ஏன் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட தோக்கும். ஸோ அப்படி ஒரு விசிகாவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. விசிகாவில் மாணவர் அணி துணை செயலாளர் ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு வந்து நாங்கள் வளர்றது டிஎம்கேலேயே பிடிக்கல சில மினிஸ்டருக்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதனால் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதனால் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்களேன், டிவிகே விசிகே அலைன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, சான்ஸ் இருக்குது. அதாவது பவன் கல்யாண் எல்லாமே சொல்லுவார், ஏன்னா அவர் இப்போ பிஜேபியில் இருக்கிறாரு, அவர் எல்லாம் பேசுவார். எங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், மீட்டிங் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு சாதாரண தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய அளவில் மாநாடாக இருக்கட்டும், டிவிக்கு அவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டாக அவ்வளோ பிளானடாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியாது ப்ரோ, அவர் வந்து என்ன, அவர் இருக்கிறது எங்கே, ஹைதராபாத் அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆந்திராவில். அவருக்கு தமிழ்நாடோட கலவரம் வந்து இங்கே இந்த நிலவரம், தமிழ்நாட்டோட நிலவரம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து ப்ராப்பராக தெரியாது. டிவிக்கே வந்து ஒரு ப்ராப்பராக பிளானிங்காக எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், வெயில் அடித்து மயக்கம் வருதுன்னாங்க, உடனே ஷெட்டு போட்டாரா? இதெல்லாம் வந்து என்ன சும்மா சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறது தான். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. வேணால் ஒரு 4 மீட்டிங் வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கள் பவன் கல்யாண, டிவிகே மீட்டிங், அவருக்கே தெரிஞ்சிடும். அதாவது ஜனநாயகன் விஷயத்தை ஏன் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னா எல்லாரும் சேர்த்து அழிச்சிட்டேங்க. அன்னைக்கு சிம்புன்னு ஒரு நடிகர் இருந்தார், அவருக்கு வாளுன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணார்னா, என் தம்பின்ட்டு எழுந்து முதல்ல வந்த நடிகர் யார்? விஜய். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தளபதி விஜய்க்கு நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. பார்த்தீங்களா, ஒருத்தர் இன்னைக்கு அழியணும்னு இல்லை, செத்துட்டா போதும்னு அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறாங்க சில பேர் தமிழ்நாட்டில். அதெல்லாம் விட்டுற மாட்டோம், அந்த மனுஷன் கூட தான் நிற்போம், தளபதி விஜய் கூட தான் நிற்போம். அவர் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அவர் கூட தான் இருப்போம். அதனால் அவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் இனி காலி பண்ண முடியாது. தமிழ்நாட்டோட அரசியலில் வி ஃபேக்டர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும். எம்ஜிஆர் எப்படி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரோட பாலிடிக்ஸை பண்ணார், அந்த மாதிரி விஜய் சார் பண்ணுவார். எல்லாரும் தான் இப்போ ஜனநாயகன் வரக்கூடாதுன்றது காரணம் எல்லாரும் தான். இப்போ விஜயோட ஹேட்டர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவனும் தான் ஒரு காரணம். என்னடா நேற்று வரைக்கும் ஒரு அண்ணன் தம்பியாக நம்ம கூட இருந்த ஒரு மனுஷன், அவருக்காக நம்ம நிற்போமேன்னு எல்லாருமே இந்த படத்தை, முக்கால்வாசி பேர் இந்த படத்தை அழிக்கணும், இந்த படம் வரக்கூடாதுன்னு தான் இருக்கிறாங்களே தவிர 1000 சட்ட சிக்கல் இருக்குது, இதில் பல அரசியல் இருக்குது. இது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா டிஎம்கேவும் இந்த அரசியல் பண்ணுறாங்க, பிஜேபி, இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தோம்னா வந்துடக்கூடாது. விஜய் சினிமாலேயும் சரி அரசியல் களத்துலேயும் இவரை வந்து காலி பண்ணோன்ட்டு தான் இவ்வளோ வேலையாக நடந்துகிட்ருக்கு. பரவாயில்ல, ரெடி ஆகிட்டார். இப்போ அவர் எல்லாத்துக்கும் ரெடி, படமே வரலனாலும் பரவாயில்ல, மவனை நான் வந்து களத்தில் நிற்கிறேன்டான்னு ரெடி ஆகிட்டார். எதை பற்றியுமே கவலை இல்லை. காங்கிரஸ் வந்து எப்படின்னா இவங்களை வச்சு தான் எல்லா பார்ட்டியுமே வந்து சீட்டு வந்து கேட்டுட்ருக்குறாங்க, ஒரு அலைன்ஸ், அந்த ஷீட் ஷேரிங் அப்படிங்கிறத. இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம், காங்கிரஸ் வந்து ஏன் வரலை? இப்போ எல்லாரும் சொல்கிறீங்களே விஜய் பிஜேபி பக்கம் போயிட விடாது,
இவர் பிஜேபி பக்கம் போயிடுவதுன்னு எல்லாரும் வாய்க்கிழியே சொல்கிறாங்கல்ல. ஆனால் விஜய் பிஜேபிக்கு பக்கம் போகலன்னா நீங்கள் வரீங்களா? யாராவது வரல. எல்லாருமே அட் த எண்டு பார்த்தோம்னா அமௌண்ட்டு தான். அந்த காசு, அந்த பேக்கப்பு. இப்போ தேமுதிக கூட நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க போனதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க பையன் இருக்கார், ரெட் ஜெயண்ட்டு நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. சரத்குமார், கருணாஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கமும் போய் நிற்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எனக்கு ₹1 கூட தேவையில்லடான்னு வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா ஒரு சாதாரண மனுஷன். அவனுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் கூட இன்றைக்கி பல கட்சிகளுக்கு இல்லை. காங்கிரஸ்க்கு வந்து லாஸ்ட் டான்ஸ்ன்ற மாதிரி ஒரு லாஸ்ட் சான்ஸ் இருந்தது. அதை காங்கிரஸே வேஸ்ட் பண்ணினாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர் சான்ஸ் ப்ரோ. இப்போ மட்டும் காங்கிரஸ் வந்திருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும். 70 சீட்டு தந்திருப்பாரு விஜய் சார். டெப்டி சிஎம் கொடுத்துருப்பாரு காங்கிரஸில். ஆனால் காங்கிரஸ் தான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு வில்லை யாருன்னா காங்கிரஸ் தான். உண்மைதான். ஏன்னா காமராஜர் இருந்தபோது காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா வேற லெவலு. இன்னைக்கு அதே காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை மீட்டு எடுக்க விஜய் சாரால் முடிஞ்சிருக்கும். காங்கிரஸ் கூட்டணி வந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். எதுக்காகனா அந்த ஐடியாலஜி லீடர் யார் பாருங்கள், டிவிகேல காமராஜர் ஐயா. வந்திருந்தாங்கன்னா காங்கிரஸை டிவிகேவை சூப்பராக ஆண்டிருப்பாங்க. வேஸ்ட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் ஸ்பாயில்டு. அவங்களோட கரியரை க்ளோஸ் ஆனது சொல்ல, அதாவது அவங்களுக்கு வெளியிலலாம் யாருமே இது கிடையாது. அவங்களே அவங்கள வந்து ஒரு குறைத்து மதிப்பீடு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.